ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிபிக்யூன்னு ஒரு கேம் இருக்குது. அதான் விளையாடி போட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு விளையாடி போட்டேன். அதனால் என்ன பேசணும்னு மறந்து போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். வால்யூம் ஹையாக இருக்குது, கம்மி பண்ணிக்கலாம். அன்லாக் பண்ணுறதுக்கு 100,000 ஃபஸ்ட்டே 100,000 கேட்குறீங்களா? இது ரொம்ப தப்பு சார். ஐயோ, இதுவாக இது ப்ளேஸே பண்ண முடியல. ஹாட் டாக் இப்போ கிரில்லு மேலே ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ குக் ஆகிட்டு இருக்குது. ஹாட் டாக் மிட்டடேட் வித் கிரில் ஆயிடுச்சு. பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு. பர்ஃபெக்ட் ஹாட் டாக் யாரும் வாங்கிக்கிறீங்க? $137 கேட்குறாங்க. கொடுத்துடலாம். ஐயோ, இந்த மெசேஜ் வேறு கொடுத்துடலாம். இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹேமர் கற்றுக்குது. எனக்கு இது எடுக்கணும். டிஸ்கார்ட் ஐட்டம். எப்போ ஏன்டா எதுக்கு தரலாம்? இப்போ போய் ஏதாவது வாங்கிட்டு வாங்கியாச்சு. இப்போ ஒரு பர்கர் வாங்கியிருக்கோம். பர்கர் தான் என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். கண்ணே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். வாய்ஸ் எடுத்தாச்சு. என்னது இது? இப்போ ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஒழுங்காக குக் பண்ணிடலாம். குக் ஆகிட்டு இருக்குது. குக்காகி முடிஞ்சிச்சு. பர்ஃபெக்ட் பர்கர். இது பர்கரே கிடையாது. பர்கர் இல்லை, பண்ணெல்லாம் இருக்குண்டா. இது ஒன்றுமே இல்லை. $216 கேட்டுக்கிறாங்க. குத்தாச்சு. இது முதல்ல அதிகம் தான். நம்மளுக்கு இந்த காசுலாம் அதிகம் தான். முதல்ல போக போக மில்லியன்ஸ் தௌசண்ட்ஸ்லாம் இது வாங்குவோம். டோட்டம் ஷாப் அதில் என்ன பண்ணுறது? டோட்டம் ஷாப்பில் போய் மைன்கிராஃப்டை காப்பி அடிக்குதுங்க. நான் ஒரு ரோப்ளாக்ஸ் லவ்வர் தான். மைன்கிராஃப்ட்லாம் எனக்கு பிடிக்காது தான். ஆனால் டோட்டம்னா மைன்கிராஃப்டில் இது செத்து போனால் ரீஸ்பான் ஆகுது. பில் டோட்டம்னு சொல்லி அதை கொடுத்துருவாங்க. என்ன பண்ணுறது? சரி, இப்போ போய் இது பர்க் சாப் வாங்கிட்டு வந்தாச்சு. குக்காவது ரொம்ப நேரம் ஆகும் போல. இது அப்போ போய் இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு குக்கு ஆகுதியா இல்லையாடா? பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு. இது கொஞ்சம் பர்ஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வைக்கணுமா, இல்லைன்னா எடுக்கணுமானே தெரில. $1,000 கொடுக்குறாங்க. வாங்கிக்கோ. யார் நீ? கபூம். ஒரு வீடியோ இருக்குது கைஸ், ஒரு ட்ரெண்டுன்னு. கபூம் லாஸ் ஏஞ்சல்ஸ் கபூம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சத்தம் ஒரு பாம்பு போட்ட மாதிரி அது பண்ணுறான்னு போல். இப்போ ஏதாவது நம்மளால் வாங்க முடிகிற அளவுக்கு இருக்குதுன்னு ரா சிக்கன் வேணால் வாங்குவோம். காசு இருக்குது, ரா சிக்கன் வாங்கலாம். ஆனால் எல்லாமே 5,000 தான் இது. அதுக்கப்புறம் தாண்டி ரா சிக்கன் மட்டும்தான் வாங்க முடியும். கிரில்ஸு எவ்வளோவா? பேசிக் கிரில் தான் கிடைக்குது. அது தவிர கிடைக்க மாட்டேங்குது. பேசிக் கிரில் ஒன்று வாங்கிக்கலாம். ஸ்மோக்கர்லாம் தவிர
பிளாஸ்டிக் டேபிள் 2 வாங்கிக்கலாம். 109 ரூபா இருக்குது. இப்போ அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தான் ஹெவியஸ்ட்டு குக் 4.4 வச்சு. ஓ, ஹெவியஸ்ட்டு குக்கெல்லாம் வருமா அப்படின்னா இதுக்கு தான் காசுன்னு நினைக்கிறேன். இது மீன்கிட்ட எவ்வளோ வெயிட் இருக்குதோ அவ்வளோதான் காசுன்னு நினைக்கிறேன். 3 இது பக்கத்துலேயே போட்டு பெருசாக்கலாம்னு பார்த்தேன், போட முடியலையே. என்னடா இது படிக்கட்டு மாதிரி, இது என்ன பண்ணுறது? இது எடுக்க முடியாதா? இதெல்லாம் முன்னாடி மட்டும் எடுத்தேன், இது எடுக்க முடியாதடா. இதெல்லாம் எடுக்க முடிஞ்சா நல்லா இருக்கும். இது இப்படி போட்டால் நல்லா இருக்காது. 2 இது இருக்குது கைஸ், என்னை மன்னிச்சுக்கோங்க, லைட்டாக ஃபீவர் இருக்குது, அதனால தான் ஒரு மாதிரி பேசுவேன். அதுக்கப்புறம் சும்மா ஒரு மாதிரி ஆகுது மூக்கில். குக் டைம் இதெல்லாம் அப்கிரேட் பண்ணனால ஆனால் இப்போதைக்கு காசு இது ஏதாவது பண்ணியாகும். அசிங்கமாக இருக்குது கைஸ். இன்செத்துனா இன்சைடு சத்தம் கேட்குது, ரைட் சைட் திரும்பினா ரைட் சைட் சத்தம் கேட்குது. ஹெட்செட் போட்டுன்னு ஆடுறதுனால அப்படி கேட்குதோ. சரி, குத்தலாம். இங்கு மீட், என்ன மீட் வாங்கலாம்? சிக்கன் ஒன்று வாங்கியாச்சு. எப்பாடே ஸ்க்ரீன் மொத்தமாக மாற்றிச்சு. தாம்பேரி சிக்கனு கிரில் பண்ண முடியுமாடா இந்த தாம்பேரி சிக்கனை? ரொம்ப நேரம் ஆகும் போல, ரொம்ப நேரமாகும், ரொம்ப நேரம் ஆகும். கிரில் சிக்கன் ஆச்சு. கிரில் சிக்கன்லேயே எடுத்துடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் எதுக்கு அதுக்கப்புறம் பர்ஃபெக்ட் சிக்கன் போட போகிறாங்க? எனக்கு தெரிஞ்சு இவங்க ஒரு டைப் ஆஃப் வீடியோஸ் வரும். இது சிக்கனை 1 செகண்ட் குக் பண்ணுறது. அர்ஜுனா விவேசம் யாராவது இது சிக்கன் 1 செகண்ட் குக் பண்ணுறது, 10 செகண்ட் குக் பண்ணுறது, 1 மினிட் குக் பண்ணுறதுன்னு. அதில் ரா சிக்கனு, கிரில் சிக்கனு, பர்ஃபெக்ட் சிக்கனு அப்படின்லாம் வரும். அதை பார்த்தா இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ரோப்ளாக்ஸ் வெர்ஷனில். சரி, இப்போ என்ன வாங்குது? ஒரு டேபிள், பிக்னிக் டேபிள் வாங்கியாச்சு. இப்போ பேசிக் கிரில் வாங்கியாச்சு, ரா சிக்கன் 2 வாங்கியாச்சு. தாதோட இதுதா இது, நம்மளுக்கு இல்லை, அது வேறு யாரோ நம்மளுக்கு கிடையாது. அப்படிலாம் அவ்வளோ தூரம் போக மாட்டேன்பா. இந்த பிளாஸ்டிக் டேபிளை எடுத்துடணும். டிஸ்கார்டு தொட்டு எடுக்கணுமா? என்ன பண்ணுறது? ஓ, ஹேமர் அதுக்காக தான் கொடுத்துக்கிறாங்க. ஹேமர் I am genius. I am very genius. ஸ்மோக்கர்னா என்னது? தம்பே வணக்கம்ப்பா. என்னடா வணக்கம் சொன்னோடனே போயிட்டான். என்னதுடா இது? இந்த கேப்பு தான் எனக்கு வைக்குது ஆப்பா. இது 4 தான் வைக்கலான்னு தான் பார்த்தேன். சைடில் வச்சா நல்லா இருக்குமே. இது இந்த வாட்டி பர்ஃபெக்டாக இருக்கும்.
டேய் யார் அது? தம்பி ஒரு பொண்ணு எங்கே வைக்கிறது? இங்கே வைக்கிறது அது ஓரமாக இது இப்படி வைக்க முடியுமா? இங்கே எங்கேயோ வைக்கணும், சைடில் தான் வைக்கணும் போல. இது 4 இதுவாக போடலாம். ஒரு பிக்னிக் டேபிள் மாதிரி. இது இல்லை, 4வது இது இல்லை, 3 டேபிள் தான் இது. சிக்கன் 2 குக் பண்ணிடலாம். குக் ஆகிறதுக்கு நேரம் எடுக்குமா? ஆமாம், ரொம்ப நேரம் எடுக்குது குக் ஆகிறதுக்கு. கிரில் ஆயிடுச்சு 2 சிக்கனுமே. கிரில் சிக்கன் தான். கைஸ், எனக்கு ஒரு டவுட்டு. நம்ம பார்பிக்யூ கடை வச்சுருந்தா நம்மளே எடுத்து சாப்பிடக்கூடாதா? ஏன் நம்மளே எடுத்து சாப்பிடக்கூடாதுன்னு கேட்குறேன். கைஸ், இப்போ நான் எதுக்கு ஒரு மாதிரி பேசுறேன்னு கண்டுபிடிச்சிட்டேன். எதுவும் சாப்பிடல. இன்னைக்கு பிரதோஷம், விரதம் இருக்கிறேன். யார்கிட்ட சொல்கிறாதீங்க. இப்போ டோட்டம் ஷாப் ரீஸ்டாக் ஆயிடுச்சு. போய் டோட்டம் எதாவது வாங்க முடியுமா? எதுவும் வாங்க முடியாது. 5,000 2 வாங்கி 12,000 ஒன்று வாங்கிக்கலாம். 5,000 2 வாங்கிக்கலாம். வந்து வீட்டுக்கு வந்துட்டு வீடு. இது கடைடா. இது கடைடா. நம்மளோட வீடு எங்கே இருக்குது? ஐயோ, ஹோம்லெஸ் பர்சன். எனக்கு வீடே கிடையாதா இந்த கேமில்? அப்படின்னா நைட் ஷிஃப்ட்டு, டே ஷிஃப்ட்டு ரெண்டுமே சேர்ந்து ஃபுல் டே ஷிஃப்ட்டு. இதுதான் நம்ம வீடு அப்படின்னு இனிமேட்டு. சால்மன் இதுக்கு மட்டும் கிரில் ஆயிடுச்சுமா? அதுவே இல்லை, இது குக்டா இல்லைன்னா கிரில்லா? செல் எவ்ரிதிங், குக் எவ்ரிதிங். ஆட்டோ செல் குத்தா எல்லாத்தையுமே எடுத்துக்கினா இருக்குல்ல. கிரேட் ஐடியா. அது என்னன்னு தெரியல கைஸ். ஏதோ எங்கள் அப்பா பார்க்கறது போல. அது இதுங்க ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. ஓகே கைஸ், போய் சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ இது இருக்குதா, சத்தம் இருக்குதா இல்லையா? இல்லை, எந்த சத்தமும் கேட்கல. பர்ஃபெக்ட். சரி கைஸ், ஒன்று ரியலைஸ் பண்ணிட்டேன். ஏய், நான் 6,000 தான்டா நினச்சேன். என்னடா இவ்வளோ காசு கொடுத்து விட்டீங்க? ரொம்ப நல்லவங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று ரியலைஸ் பண்ணிங்களா? பிக்னிக் டேபிளில் வைக்கும் போது காசு அதிகமாகுது. அதே இதுதான் பிளாஸ்டிக் டேபிளும் வச்சேன். அப்படின்னா பிக்னிக் டேபிள் பிளாஸ்டிக் டேபிள் ஏதோ சம்மந்தம் இருக்கு. இது ஆயிடுச்சு. எவ்வளோ கிழிச்சிட்டேன். பிக்னிக் டேபிள் அதிகமாக வாங்கணும். இது என்ன டோட்டம் ஷாப்பில் ஷால்ட்டுன்னு இருக்குது. ஐயோ, இது வாங்கியிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஏரியா வாங்கியிருக்கலாம். 100,000 சொன்னாங்களே, அது நம்ம காசில் 1 lakh, 1,00,000 ரூபா கேட்டாங்களே அங்கே. அது கொடுத்துருக்கலாம். ஒன்றும் இல்லை வயசு, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடலையா? தொண்டை ஒரு மாதிரி கலகலன்னு இருக்குது.
என்னடா இத்தான் புதுசாக சால்ட்டுக்குது இப்படி வச்சா கரெக்டாக இருக்கும். பிக்னிக் டேபிள் எப்படி இருக்குது? இந்த 3 டேபிள் எடுத்துக்குவோமா? எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஐ ஹாவ் an ஐடியா. இந்த சால்ட் மட்டும் இருக்குவானா? இதோட இந்த டேபிளில் ப்ளேஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு சொல்கிறேங்க. சரி, பண்ணி முடிவு பண்ணாலும் அவன் யோசிச்சுட்டு பண்ணும். 2 இதுவாக வாங்கினேன், 2லாம் அங்கெல்லாம் வாங்கினேன். அதிசயம். இதை எப்படி வச்சிடுவோம்? இன்னொரு தூக்கி எங்கே இருக்குது? எனக்கு ஐடியா, இங்கே வச்சிடுவோம். கரெக்டாக இருக்கும் டேபிள் பக்கத்துலேயே. இதை மட்டும் வச்சுட்டு அதை சொல்லலான்னு இருக்குது. இல்லை கொண்டாங்கள் சொல்கிறேன். அது அவ்வளோலாம் இல்லை, ஒன்று கொஞ்ச நேரம் அது சொல்கிறதுக்கு. உங்களுக்கே என்னது தெரியும். இந்த வீடியோ 22 நிமிஷம் 17 நிமிஷம் முடிஞ்சிச்சு அப்படின்னா என்ன சொல்லுவேன்னு உங்களுக்கே தெரியும். பிளாஸ்டிக் டேபிளை வைக்கிறதுக்கு இடமே இல்லை. சரி வாங்க, இதை வைக்கணும். லாப்ஸ்டர் டெயில் எப்படியா இருக்கும்? இதான் பெருசாக இருக்கும் லாப்ஸ்டர் டெயில். லாப்ஸ்டரே நோண்டு இருக்கும், ஆனால் அதோட வால் அத்தான் பெருசாக. நோ லாஜிக் இன் திஸ் கேம். இது 10,000. அங்கெல்லாம் நம்ம போகவே கூடாது. இது அன்லாக் பண்ணணும். அன்லாக் பண்ணலான்னு பார்த்தா அன்லாக்கே பண்ண முடியல. நான் முன்னாடியே செலவு பண்ணியிருக்கிறேன். யார் நீ சும்மா எடுத்துக்கிற மூஞ்சிக்கு முன்னாடி? இப்போ வந்து ரைபே வாங்கியாச்சு. அது ரைபேயா என்ன ரிபேயா எனக்கு தெரியவில்லை. ஏன்னா நான் 4th மட்டும்தான் படியும். எங்கள் ஸ்கூல் ஹோலி ஃபேமிலி கான்வென்ட் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். எனக்கு ஸ்பெல்லிங் சொல்லி தரல. ஹெவியஸ்ட் குக்கு எவ்வளோ கேஜி தான் உங்களுக்கெல்லாம் மீட்டு கிடைக்குது? எப்படிடா இவ்வளோ மீட்டு கிடைக்குது உங்களுக்கு? இல்லை என்ன குக் பண்ண முடியும்? இப்போதான் ஏதோ நடக்க போகுது. இதை பார்த்தாலே ஏதோ நடக்க போகுதுன்னு தெரியுது. எடுத்துடலாம். ரா சிக்கனாக தான் இது. இது ஒன்று கிரில் சிக்கனாக மாறிடுச்சு. நான் ரொம்ப அதிகம் இந்த கேம் பிளே விளாடும் போது போட்டுக்கிட்டே இருக்கேன். இப்போ ஐயோ என்னது இது? எப்பாடே என்னடா ஆகுது? செட் ஆயிடுச்சு, கிரில் ஆயிடுச்சு. இது என்னது? தீந்து போயிடுச்சு.
சீசன் டே அது 100,000 1,000 தரல. எடுத்துக்கோ எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோ. எல்லாம் வேஸ்ட்டாக தான் போகும். அன்லாக் பண்ணிட்டேன். அதை அன்லாக் பண்ணியாச்சு. இப்போ அங்கேயும் சேர்த்து வைக்க முடியும். அதுதான் சொல்ல வராங்க. ஸ்மோக்கரில் குக் பண்ண முடியுமா? ஸ்மோக்கர்னால் இந்த அமெரிக்காவில் கிச்சன்லலாம் ஸ்மோக்கு உறிஞ்சுக்குள்ள சமைக்கும் போது அதுன்னு நினச்சி. நம்ம இந்தியாவில் எக்ஸாஸ்ட் ஃபேன் மாதிரி அங்கே ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க, அதுன்னு நினச்சிக்கிட்டேன். பட் டோட்டம்ஸில் ஒன்றும் வாங்க முடியாது. டேபிள்ஸில் 9,000 கழிச்சிச்சு. 900,000 காசு பண்ணோம். துட்டு மணி காசு பண்ணோம். துட்டு மணி லாங் கேஸ்க்கு போயிட்டு பர்ஃபெக்ட் சிக்கன் தம்பி யாராச்சும் வாங்கப்பா. எடுத்துக்கோ. நான் ஒன்றும் இதை ப்ளேஸ் பண்ணுறேன் கைஸ். இதோட இந்த டேபிள் ப்ளேஸ் பண்ணிட்டு ஒன்று சொல்லிக்கிறேன். கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. பார்ட் 2 வேணுன்னா ஒரு கொஞ்சமாச்சும் வியூ கொடுங்க, சப்ஸ்கிரைப் ஒன்றாச்சும் பண்ணுங்கள். பாய் 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 கைஸ், பாய்.